பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். இத பாரு பாபு, இத பாரு. நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. மல்லி இந்த வீட்டை விட்டு போனதோட பீட தொலைஞ்சதுன்ற மாதிரி நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வேலியில போன ஓனான எடுத்து மறுபடியும் மடியில கட்டிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன தலையெடுத்தா சொல்லு? நாங்க அந்த பக்கமே வர்றதில்ல. நீங்கள்லாம் எந்த ஏரியால வீடு எடுத்திருக்கீங்கன்னே எனக்கு தெரியாது. ஏதாவது வீட்டில் இருக்கீங்களோ இல்ல பிளாட்ஃபார்ம்ல இருக்கீங்களோ அது கூட எங்களுக்கு தெரியாது. அதனால இங்கெல்லாம் வந்து தகராறு பண்ணாம போயிடு. அம்மா, இந்த ஊர்ல எங்களை தெரிஞ்சவங்க வேற யாரும் இல்ல. என் மல்லியோட பகையா இருக்கிறவங்களும் யாரும் இல்ல. இது ரெண்டுமா இருக்கிறது நீங்க மட்டும்தான். நீங்க இல்லைன்னு சொல்றத நான் நம்ப மாட்டேன். நான் கடைசியா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இன்னொரு தடவை என் தங்கச்சி கல்யாணத்துக்கு தடையா ஏதாவது நீங்க பண்ணினீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். மானத்துக்காக கொலை கூட பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறது எங்க குடும்பத்துக்கு புதுசு இல்லைங்க. பார்த்து நடந்துக்குங்க. எடுங்கண்ணா வண்டியா. ஓகே சார். பாட்டி, அவர் எவ்வளவு திமிரா பேசிட்டு போறாரு. நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. போலீஸ் கூப்பிட்டுருக்க வேண்டியதானே, இல்ல மாமாவையாவது கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? ஏய், நானே நல்ல வேளை உன் மாமன்காரன் வீட்டுல இல்லையேன்னு சந்தோஷப்பட்டு இருக்கேன். நீ உன் மாமனை கூப்பிட சொல்ற? ஐயோ, பெருமாள் புறத்துக்கு போய் நான் கொளுத்தி போட்டுட்டு வந்தனே, அந்த விஷயம் உன் மாமனுக்கு தெரியுமா? ஓ ஆமால. என்ன ஆமால? டியூப்லைட் எல்லாத்தையும் லேட்டா புரிஞ்சுக்க. நல்ல வேளை அவன் பெருசா பிரச்சனை பண்ணாம சும்மா எச்சரிச்சிட்டு போயிட்டான். பாட்டி, அப்புறம் எதுக்கு இந்த பாபு இங்க வந்து கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீங்க வேலை பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு போறாரு? ஒருவேளை நீங்க எனக்கு தெரியாம அப்படி ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களா? அந்த மல்லி கல்யாணம் பண்ணிட்டு போய் வாழ்ந்துட கூடாதுன்னு ஏதோ சதி பண்றீங்களா? ஏண்டி லூசு, நான் ஏண்டி அவ கல்யாணத்தை நிறுத்தணும்? ஐயோ, அவ கல்யாணம் ஆகி போறது தானடி நம்மளோட விருப்பமே. அவ கல்யாணம் ஆகி போனாதான் உன் ரூட்டு கிளியர் ஆகும். அத போய் நான் எப்படிமா தடுப்பேன்? இது வேற யாரோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அது புரியாம ஏன் மேல கோவப்பட்டு நான் தான் நினைச்சுக்கிட்டு இங்க வந்து சண்டை போட்டுட்டு போறான். வா, எப்படியோ அவ எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணமாகி போயிடணும். அதுதான் நமக்கு வேணும். அந்த பக்கம் என்னடானா என் புருஷன் வேக வேகமா கல்யாண வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அந்த அரவிந்த் ஏதோ கல்யாணமே முடிஞ்ச மாதிரி நடந்துக்கிறான். நான் என்ன பண்ணாலும் அங்க ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. என்னோட அடுத்த ஆயுதம் வெண்பாதான். வெண்பாவை வச்சு இந்த கல்யாணத்தை காலி பண்ணிட வேண்டியதுதான். வெண்பா, ஸ்கூல்ல சமத்தா இருக்கணும், சமத்தா படிக்கணும். ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே இருக்க கூடாது, சரியா? இப்பெல்லாம் நான் யார்கிட்டயோ பேசுறது இல்லடா. யார்கிட்ட பேசினாலும் என்ன கேலி பண்றாங்க. உங்க மல்லியம்மா எங்க, உங்க மல்லியம்மா எங்கன்னு கேக்குறாங்க. மல்லியம்மா உன்னை விட்டு போயிட்டாங்களான்னு கேக்குறாங்கடா. சொல்றவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க வெண்பா. நம்ம அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கவே கூடாது. நமக்கு எது சரியோ அதை மட்டும் தான் நம்ம பண்ணணும். இந்த உலகத்துல நம்ம ரெண்டே பேரு தான். எனக்கு நீ, உனக்கு நான், அவ்வளவுதான். நமக்கு இடையில வேற யாருமே கிடையாது. டாடா, நம்ம வேணா மல்லியம்மாவை விடாம வச்சுப்போம். ஏன் சொல்றேன்னா மல்லியம்மா பாவம் டாடா. இல்ல வெண்பா, உனக்கு எனக்கு இடையில வேற யாரும் கிடையாது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. டாடா, மீனும் எல்லாருமே என்ன அம்மா இல்லாத பொண்ணு, அம்மா இல்லாத பொண்ணுன்னு கேலி பண்ணுவாங்க டாடா. நான் அதை கேட்கணுமா டாடா? நான் அம்மா இல்லாத பொண்ணு தானே டாடா. என்னது, அப்பாவும் மகளும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க.
வெண்பாவை பார்த்தா கண் கலங்கி இருக்க மாதிரி வேற இருக்கு. வெண்பா சோகமா தான் இருக்கா. இந்த விஷயத்தை இவகிட்ட போட்டு விட்டா பத்திக்கிட்டு எரியும்ல. இனி உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான். மல்லியம்மா வர்றதுக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோமோ அப்படிதான் இனிமே இருக்கணும், இருக்கவும் போறோம். நமக்கு இடையில வேற யாரும் வேணாம். உனக்கு நான் இருக்கேன், டாடா மட்டும் தான் இருக்கேன். இதான் நிஜம், புரிஞ்சுக்கோடா. நீ எதையும் மனசுல நினைச்சு ஃபீல் பண்ணாம இந்த பாரு கிளாஸ்க்கு போ, சரியா? வா, நல்லா படிக்கணும்னா பாய் டாடா. வெண்பா செல்லம், என் செல்லம், வா. ஒன்னும் ஆண்டி, இப்பதான் வந்தேன். மல்லிமா வந்திருக்காங்களா? மல்லியம்மா வரல செல்லம், நான் மட்டும்தான் உன்னை பார்த்துட்டு போக வந்தேன். மல்லிமாவை கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும்ல. உன் மல்லியம்மாவை நான் எங்க கூட்டு வரது? எல்லாம் கை மீறி போயிருச்சு. இனிமே மல்லியம்மா உன்னை எப்பவுமே பார்க்க வர முடியாது. ஏன் ஏன் மல்லிமா எப்போ உன்னை பார்க்க வர முடியாது? அதான் உன் மல்லியம்மாவை உங்க அப்பா வீட்டை விட்டு அனுப்பிட்டாரே. அதனால உன் மல்லியம்மாவுக்கு அவங்க அண்ணன் அந்த பக்கம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் உன் டாடாவுக்கும் ரஞ்சிதாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. மல்லியம்மா இப்போ அரவிந்த கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. உன் டாடா ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ண போறாங்க. 2 ட்ரெயினும் வேற வேற பக்கம் போயிரும். அப்புறம் மல்லியம்மா எப்படி உன்னை பார்க்க வர முடியும்? மல்லிமா அரவிந்த் அங்கிள கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? அரவிந்த் அங்கிள் மல்லிமா ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னாங்க. இப்ப ஃப்ரெண்டு தான், ஆனா கூடிய சீக்கிரமே அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ரஞ்சிதாவும் இப்போ உனக்கு சித்தி. கூடிய சீக்கிரமே உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு அம்மாவாக போறா. எனக்கு ரஞ்சிதா சித்தி பிடிக்காது, மல்லிமா தான் பிடிக்கும். எனக்கு மல்லிமா தான் வேணும். நீ அப்படி ஆசைப்படுற, ஆனா உன் டாடா அப்படி நினைக்கலையே. யாரும் உன் டாடாவை இப்படி தூண்டி விட்டாங்கன்னு தெரியல பாப்பா. டாடா மல்லிய வீட்டை விட்டு அனுப்பிட்டு ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆயிட்டாரு. இனிமே நம்மளால என்ன பண்ண முடியும்? ஏ டாடா இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஏ டாடா நான் சொல்றதா கேட்பாங்க. உன் டாடா உன் பேச்ச கேட்டா நீ தப்பிச்ச. அப்படி இல்லாம அந்த ரஞ்சிதாவும் உன் டாடாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்க, அந்த ராட்சசி உனக்கு சாப்பாடே போட மாட்டா, உன்னை பட்னி போட்டே தான் வச்சிருப்பா. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் உன்னையும் டாடாவையும் பிரிச்சிருவா. இங்க பாரு, அதுக்கப்புறம் உன் டாடாட்ட சொல்லி உன்னை தூரமா எங்கேயாவது ஹாஸ்டல்ல கொண்டு போய் போட்டுடுவா. அதனால நீ ஏதாவது பண்ணி ஏதாவது சொல்லி உன் டாடாவை இந்த கல்யாணத்தை நிறுத்த வை. நல்லா பத்த வச்சாச்சு, இனிமே வெண்பா பாத்துப்பா. சரி வெண்பா, நீ அழாம போ, சரியா? நாகு ஆண்டி இன்னொரு நாள் உன்னை வந்து பாக்குறேன். டாடா. ஏ வெண்பா, கிளாஸ்க்கு வராம இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னடி அழுதியா? கண்ணெல்லாம் தண்ணியா இருக்கு. ஏன்டி அழுகுற? என்னடி ஆச்சு? மல்லிமா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துருவாங்கன்னு நினைச்சேன், ஆனா அவங்க என்னை விட்டு போயிட்டாங்களாண்டி. இனிமே வரவே மாட்டாங்களாம். அப்படியா? அதான் உன் மல்லியம்மா கொண்டால உன்னை அழைக்க வரலையா? அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு உனக்கு இப்பதான் தெரியுமா? ஆமாடி, இப்பதான் நாகா ஆண்டி வந்து சொல்லிட்டு போறாங்க. உன் மல்லியம்மா இருக்கிற இடம் உனக்கு தெரியுமாடி? தெரியாதுடி. உனக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க கிட்ட போய் வீட்டுக்கு வாங்கன்னு கேட்டிருக்கலாம்ல. நான் உனக்கு சொல்லுவேன், நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்லு, நான் சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ்.
என் மல்லிமாவுக்கு கல்யாணம் நடக்க போதான். என்னடி சொல்ற? ஏ டாடா, ரஞ்சிதா சித்தியை கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். உங்க ரஞ்சிதா சித்தியவா? ஆமா. உங்க ரஞ்சிதா சித்தி உன்னை அடிச்சுட்டே இருப்பாங்களே, உன் தலையில கொட்டிக்கிட்டே இருப்பாங்களேடி. ஆமா. என் வீட்ல என் டாடி அப்படி சொன்னாங்கன்னா நான் விடவே மாட்டேன், அழுதுருவேன், சாப்பிடவே மாட்டேன், ஏதாவது பண்ணி அவங்க கல்யாணத்தை நிறுத்திடுவேன். நான் ஏதாச்சும் பண்ணுவா? பண்ணுவேன்பா. நீ ஏதாவது பண்ணாதான் மல்லியம்மா திரும்பி வீட்டுக்கு வருவாங்க, இல்லைன்னா வரவே மாட்டாங்க. பண்றேன், ஏதாவது பண்றேன். என்ன பண்ணலாம்? மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி, மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா, எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊர் சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.